ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக. நன்றாக குருவாழ்க, குருவே துணை. பரபிரம்ம ருத்ரகாயத்ரி ஞானசலத்து நண்பர்களுக்கு காலை வணக்கங்களும் வாழ்த்துக்களும். இந்த 2024 புத்தாண்டு நமக்கு எல்லா விதத்திலும் நன்மைகளை தரட்டும் என்று கூறி, இந்த பதிவில் விருச்சிக லக்னத்திற்கு 7 நாட்களுக்கான பலன்களை பார்க்க இருக்கோம். அதாவது ஜனவரி 6 முதல் ஜனவரி 12 வரை, சனிக்கிழமை முதல் வெள்ளிக்கிழமை வரை. இந்த 7 நாட்களில் சந்திரன் ஒவ்வொரு நட்சத்திரமாக நகர்வார். அப்போ அந்த நட்சத்திர அதிபதி எந்த பாவத்தை இயக்குகிறார் என்பதை வைத்து நம்ம பலன்களை பார்க்கலாம். இன்னும் நமது ஜனன ஜாதகத்தை நம்மளுடைய இந்த அட்வான்ஸ்டு அஸ்ட்ராலஜின்னு சொல்லக்கூடிய பாஸ்கர அஸ்ட்ராலஜியில் நீங்கள் கணித்து உங்களுடைய பிறந்த தேதி, நேரம், ஊர் இதெல்லாம் டைம் ரெக்டிஃபிகேஷனோட கணித்து கரெக்டாக இருக்கான்ட்டு நம்ம ரெடி பண்ணி 12 பாவ அதிகாரிகளை கண்டுபிடிச்சி வச்சுக்கிட்டோம்னா, இது மாதிரியான கோச்சார பலன்கள், நம்முடைய கேள்விகளுக்கான விடைகள், இவற்றையெல்லாம் ஜோதிடம் உங்களுக்கு விதியின் கொடுப்பினையை தெளிவாக சொல்லும் என்று கூறி, இந்த முதல் நாள் 6ஆம் தேதி அன்னைக்கு துளாராசியில் சந்திரன் ராகுனுடைய சுவாதி நட்சத்திரத்தில் பயணிக்கிறாரு. நம்மளுடைய விருச்சிக லக்னத்துக்கு அது 12ஆம் இடம். 12ஆம் இடம் என்பது ரகசிய செயல் திட்டங்கள், பிரயாணங்கள், தூக்கமின்மையினால் அவதிப்படுறது, செலவுகள், இவற்றையெல்லாம் குறிக்கிறது. அப்படின்னாலும் கூட நமக்கு ராகு 5ஆம் வீட்டில் இருக்கார், புதனுடைய நட்சத்திரத்தில் இருக்கார். புதன் தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் நம்முடைய லக்னத்தில் இருக்கார். அதனால் இன்றைக்கி எதிர்பார்த்தபடி உறவுகளினுடைய மேம்பாடுகள் இருக்கும். அதாவது குடும்ப உறவுகள், கணவன் மனைவி, குழந்தை, எல்லா உறவுகள்லையுமே ஒரு செழிப்பு இருக்கும், ஒரு மகிழ்ச்சியும் குதூகலமும் இருக்கும். ஆரோக்கியத்துக்கு நல்லாயிருக்கும். அதே போல் கலை சம்பந்தப்பட்ட தொடர்புடைய படிப்புகள் படிக்கிறவங்க, மீடியாவில் இருக்கவங்க, கமிஷன் வகை தொழிலில் இருக்கவங்க, மற்றும் இந்த ஆன்மீகம் சார்ந்த தொழிலில் இருக்கவங்க, இவங்களுக்கெல்லாம் நன்மையை தரக்கூடிய நல்ல நாள். அடுத்த நாள் 7ஆம் தேதி விசாகம் நட்சத்திரம். நம்மளுடைய விருச்சிகத்திலேயே சந்திரன் குருவினுடைய நட்சத்திரத்தில் பயணிக்கிறாரு. குரு 6ஆம் வீட்டில் கேதுனுடைய அஸ்வினி நட்சத்திரத்தில் உட்காந்து, கேது நமக்கு லாபஸ்தானத்தில் இருக்கார். அதனால் நம்முடைய ஆரோக்கியம் நல்லாயிருக்கும், எதிரிகள் நமக்கு வசப்படுவார்கள், உறவுகள் மகிழ்ச்சி, குதூகலம். அதாவது எங்கேயாவது பிரயாணம் போகிறது, ஒரு ட்ரிப்பு போகிறது, ஒரு கோயில் சார்ந்த விஷயங்களுக்கு பங்கெடுத்துக்கிட்டு போகிறது, இதுக்கெல்லாம் நல்லாயிருக்கும். ஏன்னா குரு அப்படிங்கிறவர் நமக்கு பூர்வ புண்ணிய கிரகம். அப்படிப்பட்ட குரு கேது என்கின்ற ஞானகாரகனுடைய ஸ்டாரில் போயிட்டுருக்கும்போது நமக்கு இதிலெல்லாம் ஒரு ஈடுபாடு, அருள் சார்ந்த பலன்கள், டிவைன் பவர் அப்படின்னு எடுத்துக்கலாம். அதே மாதிரி வீட்டில் குழந்தைகளோட மகிழ்ச்சியாக இருக்கிறதும் நடக்கும். அடுத்த நாள் 8ஆம் தேதி நமக்கு அனுஷம் நட்சத்திரம். நம்முடைய லக்னத்தில் அனுஷம்ன்ற சனியினுடைய நட்சத்திரத்தில் சந்திரன் பயணிக்கிறார். அப்போ சனி பகவான் நமக்கு அர்த்தாஷ்டம சனியாக 4ஆம் இடத்துல இருக்கார் இல்லையா? அதனால் அந்த திங்கட்கிழமை அன்றைக்கி என்ன ஆகும்னா, கொஞ்சம் இனம் புரியாத ஒரு படபடப்பு, ஸ்ட்ரெஸ் இருக்கும். வேலை பளுவை நினைத்து, அல்லது வேலை கரெக்டாக முடியலையே, தாமதமாயிட்டே இருக்கு, இந்த வேலை நம்ம இந்த டார்கெட்டை எப்போ கிளியர் பண்ணுவோம், எப்போ நம்ம ஃபுல்ஃபில் பண்ணுவோம், அல்லது இந்த தடைகளை எல்லாம் எப்படி எதிர்கொள்கிறது அப்படின்ற சிந்தனை இன்றைக்கி தாட்ஸ் அதிகமாக இருக்கும். அப்போ என்ன பண்ணணுன்னா, நம்ம கடமையை செய்யக்கூடிய அந்த பாங்கை நம்ம வளர்த்துக்கிட்டால் போதும். ஏன்னா ஒரு விஷயம் காலதாமதமாக தான் நடக்கும் அப்படின்னு தெரிஞ்சுட்டு அதுக்காக வருத்தப்படுறதை விட, அதோடு இணைஞ்சி நம்ம கடமையை கரெக்டாக செய்யலான்னு பயணித்திட்டு இருந்தாலே போதும். அந்த மாதிரி நீங்கள் வளர்த்துக்கோங்க. உறவினர்கள்கிட்ட பெருசாக எதிர்பார்க்காதீங்க. அது தாயாராக இருந்தாலும் சரி, மற்ற உறவினர்களாக இருந்தாலும் சரி, அதிகமாக எதிர்பார்க்காதீங்க. இந்த 4ஆம் இடத்துல இருக்கிற சனியினுடைய தன்மை என்ன அப்படின்னா, நமக்கு அந்த உறவு சார்ந்த எதிர்பார்ப்பை ஒரு அப்செட்டுக்கு கொண்டு போவார், அதிருப்திக்கு கொண்டு போவார். ஸோ அதை மட்டும் கவனிச்சுட்டு நம்ம வேலை சார்ந்த விஷயத்தில் கண்ணும் கருத்துமாக கடமை செய்வோன்னு இருந்தீங்கன்னா இன்றைக்கி ஒன்றும் பிரச்சனை கிடையாது.
அடுத்து நாள் 9ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. அன்றைக்கி வந்து கேட்டை நட்சத்திரம், புதனுடைய நட்சத்திரம். புதன் வந்து கேது நட்சத்திரத்தில் 2ஆம் வீட்டில் இருக்கார். கூடவே செவ்வாயும் அந்த நட்சத்திரத்தில் இணைஞ்சிருக்காரு. அதே போல் சந்திரன், செவ்வாய், புதன் இந்த 3 பேர்கள் கூட்டணி என்பது தனலாபங்களை உருவாக்கும். நம்ம பேச்சுக்கு ஒரு அங்கீகாரம், பேச்சுனால பண வரவு, வளர்ச்சிகளை கொடுக்கும். ஒரு திடீரென்று எதிர்பாராத வகையில் வரக்கூடிய வரவுகள்னு எடுத்துக்கலாம். அதுபோக குடும்ப உறவுகள் சார்ந்த ஒரு புதிய நபர்களை சந்திக்கிறது, அதனால் பயன்பெறுறது, இதுக்கெல்லாம் நல்லாயிருக்கும். ஸோ மனமகிழ்ச்சி தரக்கூடிய நல்ல நாளாக இருக்கும். ஜனவரி 10ஆம் தேதி புதன்கிழமை உங்களுக்கு வந்து மூலம் நட்சத்திரம், அதாவது கேதுனுடைய நட்சத்திரமே தான். அப்போ கேது லாபத்தில் செவ்வாயினுடைய சித்திரை நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால, செவ்வாய் 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால இந்த நாளும் உங்களுக்கு தன லாபங்களை கொடுக்கும். அதே நேரத்தில் ஒரு எதிர்பார்த்த பண வரவு, நம்ம கொஞ்ச நாளாக எதிர்பார்த்துட்ருக்கோம், எப்போ வருமோ தெரியலன்ட்டு அதை பற்றியே நினச்சிட்ருப்போம். திடீர்னு அது வந்து எதிர்பாராத விதமாக நமக்கு கிடைக்கும். அதுபோக உங்களுடைய சேமிப்பு கொஞ்சம் ஏதோ ஒரு வகையில் இன்க்ரீஸ் ஆகும். அது தொழில் சார்ந்து அல்லது உறவுகள் சார்ந்து ஏதோ ஒரு வகையில் ஒரு கிஃப்டாக கிடைக்கிறது, ஒரு ஆபரணம் வாங்கிறது, ஒரு ஆடைகள் வாங்கிறது, பொருளாக சேமிக்கிறது, இதுக்கெல்லாம் நல்ல நாளாக இருக்கும். ஜனவரி 11ஆம் தேதி பூராட நட்சத்திரம், தனுசு ராசியில் சந்திரன் பயணிக்கிறார். அப்போ சுக்கிரனுடைய நட்சத்திரத்தில் பயணிக்கிறதுனால சுக்கிரன் நமக்கு புதனுடைய நட்சத்திரத்தில் லக்னத்தில் இருக்கார். அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா, தன்னுடைய நட்சத்திர ஆற்றலை மறுக்கக்கூடிய இடத்துல சுக்கிரன் இருக்காருன்னு அர்த்தம். அதனால் நம்ம எதிர்பார்த்த பணம் வரவோ சேமிப்போ இன்றைக்கி தடைப்படுதே அப்படிங்கிற மாதிரி கூட ஒரு ஃபீல் உண்டாகும். சுக்கிரன் புதன் ஸ்டாரில் உட்காந்து, புதன் வந்து 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால நம்ம முயற்சி எடுக்கிறதெல்லாம் பலிக்கும். இப்போ நம்ம அன்றாட ஒரு தொழில் செய்கிறீங்க அப்படின்னா, இன்றைக்கி தொழிலில் வந்து கஸ்டமர் வந்து புதுசாக வர்றது, நம்ம அதை பயன்படுத்தி பணம் சம்பாதிக்கிறதெல்லாம் நல்லா நடக்கும். பட் என்ன அப்படின்னா, ஏற்கனவே சேமிப்பு நிலை கம்மியாக இருக்க அப்படின்ற அந்த மன உளைச்சல் கொஞ்சம் இருந்துக்கிட்டு இருக்கும். அதனால் இந்த சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் நமக்கு இந்த பூராட நட்சத்திரத்தில் அதிகமாக கொடுக்கல் வாங்கல், ஒரு ரிஸ்க் எடுக்கிற விஷயத்தை பண்ணிக்காமல் இருந்தாலே நல்லாயிருக்கும். கடைசி நாள் வெள்ளிக்கிழமை ஜனவரி 12ஆம் தேதி உத்திராட நட்சத்திரம். இது வந்து சூரியனுடைய நட்சத்திரம். மகர ராசியில் சந்திரன் பயணிக்கிறாரு 4ஆம் இடத்துல. சூரியனும் தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் வலுவாக இருக்கிறதுனால நமக்கு ஒரு ப்ரமோஷன், ஒரு மேலதிகாரிகள்கிட்ட ஒரு பாராட்டு, வேலை செய்கிற இடத்துல சொந்த தொழிலாக இருந்தால் ஒரு தொழிலில் ஒரு அங்கீகாரம், அரசியல் செல்வாக்கு இருந்தால் அரசியலில் ஒரு நல்ல வளர்ச்சி, ஒரு நல்ல புரிதல் உண்டாகும், மேலிடத்தில் செல்வாக்கு இருக்கும். அதே நேரத்தில் உதவிக்கு ஆள்கள் நபர்கள் வந்துக்கிட்டே இருப்பாங்க. எல்லாருமே நமக்கு சப்போர்ட்டிவாக கை கொடுப்பாங்க. ஸோ இந்த 7 நாட்களும் விருச்சிக லக்னத்திற்கு 12ஆம் இடத்துல துலா ராசியில் ஆரம்பிக்கிற சந்திரன் 3ஆம் இடத்துல மகர ராசியில் முடிகிற போது 7 நட்சத்திரங்கள் வழியாக நம்ம இந்த மாதிரியெல்லாம் பலன்கள் தர்றாருன்னு பொதுவாக பார்த்தாலும், நம்ம ஜனன ஜாதகத்தை நம்ம பிறந்த நேரத்தை வச்சு கணித்து உபநட்சத்திரம்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. 12 பாவத்துக்கு உபநட்சத்திரங்களை கண்டுபிடிச்சி துல்லியமாக பார்க்கும்போது இன்னும் நம்மளுடைய கேள்விகளுக்கு சரியான விடை கொடுக்கும் என்று கூறி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் ஜெயம் எஸ். நன்றி, வணக்கம்.